Praise the Lord. இன்னைக்கு நம்ம 20th டே லென்த் சீசன்ல போறோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா 2 Corinthians 5:7 we walk by faith not by sight. நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல பால் சொல்வாரு, நம்ம இந்த சரீரத்துல இந்த உலகத்துல பிரசன்டா இருக்கிறத விட ஆண்டவர் முன்பதாக நம்ம பிரசன்டா இருந்துடலாம், இந்த உலகத்துக்கும் சரீரத்துக்கும் ஆப்சென்டா இருந்துடலாம் அப்படின்னு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு பிள்ளை வரலன்னாங்க ஆப்சென்ட்னு சொன்னா அந்த மனுஷங்க மொத்தமா இருக்கவே மாட்டாங்க, அதுதான் ஆப்சென்ட். நம்ம நீங்க என்ன பண்றோம்னா பிரச்சனை எல்லாமே பாக்குறது நம்ப கூடாதுன்னு பைபிள் இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நம்புறதுல ஆண்டுதான் நம்புறேன்னு சொல்றோம். ஆனாலும் பிரச்சனை நம்ம இன்னும் பிரசென்டா வச்சுன்னு இருக்கிறதுனாலதான், பிரசென்ட் நம்ம கண்ணுல பாக்குறதுனாலதான் நம்மளால தேவனுக்கு முன்பதாக பிரசென்டா இருக்க முடியறது இல்லை. என்ன பண்ணணும், இன்னைக்கு நம்மளோட பிரச்சனை, போராட்டம், துன்பம், துக்கம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் என்னவா இருந்தாலும் அது எல்லாமே ஆப்சென்ட் ஆக்கிட்டு தேவனுக்கு முன்பதாக நம்ம ஆத்மா பிரசென்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால சமாதானமா தரிசித்து வாழாம விசுவாசத்துல நம்மளால வாழ முடியும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா பாக்குற காரியத்தை நம்பி வாழ்ந்து இருக்கிறதுனால நமக்கு சமாதானம் இருக்கிறது இல்லை. ஸோ பாக்குற காரியங்கள் நம்ம ஆப்சென்ட் கொடுத்து தேவனுக்கு முன்பதாக நம்ம பிரசென்டா எப்படி இருக்க முடியும்னா அவரோட வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடக்கும்போது அந்த தெய்வீக சமாதானம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம உணரலாம் நம்ம விசுவாசத்துல நடக்கிறோம்ட்டு. இல்லைன்னா நம்ம தேவனுக்கு முன்பதாக ஆப்சென்ட் ஆயிடுவோம். அப்படி இல்லாம பிரச்சனைகளை ஆப்சென்ட்ல போட்டு தேவன் முன்பதாக பிரசென்டா இருக்கலாம், அப்படி சமாதானமா இருக்கலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒரு நன்மை நமக்கு குறைபடாது. ஆமென்.